சொல்லுங்க சார். இவங்க நம்ம சத்துணவு கூடத்தில் ஆயாவா வேலை பார்க்குறாங்க. தெரியுமே. இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்கம்மா. தயங்காம சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட். சார் 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 எதுக்காக சார் ஒரு வாதியாரை காட்டு மிராண்டித்தனமா போட்டு அடிக்கிறீங்க? எது சார் காட்டு மிராண்டித்தனம்? இவன் பண்ண கீழ்த்தரமான வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? என் பொண்ணு இவளெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. போலீஸ் நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்தாலே ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும். இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்க வேணாம். யோ, எதையா சின்ன விஷயம்? ஒரு ஸ்கூல் டீச்சர் பண்ற காரியத்தையா அவன் பண்ணிருக்கான்? ஏய், புள்ளைங்க பெத்தவங்களை விட நம்ம கூட தாண்டா அதிகமா இருப்பாங்க. அவங்க நம்மளை நம்பி தானே அனுப்புறாங்க. நீங்க செய்யற இந்த கொடுமையால பெத்தவங்களுக்கு சொல்ல முடியாம, வீட்டுக்கு போக முடியாம, மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க எதிர்காலமே நாசமாயிட்டு இருக்கடா. டேய், நீ என்னடா சொன்ன? போலீஸ் இங்க வந்து உன் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடுமா? அதனால கெட்டு போகாதடா. இந்த மாதிரி அயோக்கியன் உன் ஸ்கூல்ல வச்சிருக்கே, அப்பதான் கெட்டு போகும். தப்பு செய்யறவனை விட தப்ப மறைக்கிறவன் தான்டா செருப்பால அடிக்கணும். ஸ்கூல் பேர் கெட்டு போனா என்ன ஆயிடும்? கட்டு அவனுக்கு ஒரு டொனேஷன் நின்னு போயிடும் தானே. பொல்ல கல்ற ராஸ்கல்ஸ். இதா கடைசி தடவை. ஏய், மறுபடி இந்த ஸ்கூல் வட்டாரத்துல உன்னை பார்த்த உன் கை கால தனித்தனியை வெட்டிடுவேன். போய் மன்னிப்பு கேட்கிறேன். போ. அம்மா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருக்கமா. இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்.